தனுஷ் மாதிரியே அல்லு அர்ஜுனுக்கு ஒரு வித்தியாசமான ஆசை வந்திருக்காமுங்க. அதுக்கான வேலையையும் அவர் ஆரம்பிச்சுட்டாராம். அல்லு அர்ஜுனும் டைரக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாரா? இல்ல தனுஷ் மாதிரியே அவரும் டைவர்ஸ் பண்ற ஐடியாவுல இருக்கிறாரா? அப்படி என்னங்க வித்தியாசமான ஆசைன்னு கேட்குறீங்களா? இப்ப நான் சொல்லப் போறது நல்ல விஷயம் தாங்க. சொல்லப்போனா அண்ணாமலை படத்துல ரஜினி சவால் விட்டு ஒரு சம்பவம் செய்வார்ல. அதே மாதிரி சவால்லாம் விடாம செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு சம்பவம் தான். அப்படி என்ன விஷயம் தனுஷ் பண்ணாரு? அதை இப்போ அல்லு அர்ஜுன் பண்ண போறாரு. பில்டப் ரொம்ப பெருசா இருக்கோ, தமிழ் சினிமாவுல இருக்க பல பேருக்கு எப்படியாவது போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்குறணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா ஜெயலலிதா, ரஜினிகாந்த்னு முக்கியமான தலைங்க இருந்த இப்போ இருக்கிற இடம்ங்கிறது தான் ஸ்பெஷல். தனுஷ் ரஜினியோட மருமகன்கிறதால போயஸ் கார்டனுக்கு அப்பப்போ வந்து போயிட்டு இருந்தாரே தவிர, அவருக்கும் அங்கே சொந்தமாக வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக யோசனை இருந்துச்சு. அவர் தன்னோட மனைவியை டைவர்ஸ் பண்ண முடிவு செஞ்ச பின்னாடியும் கூட அதே பாயஸ் கார்டன்லேயே ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டி குடியும் போயிட்டாரு இல்லையா? ஆமாங்க. இப்போ அல்லு அர்ஜுனும் இதே மாதிரி போயஸ் கார்டனில் இடம் வாங்கி வீடு கட்ட போறாரான்னு கேட்காதீங்க. அவர் எதுக்குங்க இங்கே வந்து வீடு கட்ட போறாரு? அவர் ஹைதராபாத்தில் ரொம்ப பாப்புலரான ஜூப்ளி ஹில்ஸ் இருக்குல்ல, நம்ம ஊர் பாயஸ் கார்டன் மாதிரி அங்கே அந்த ஏரியா. அங்கே இப்போ 36,000 சதுர அடியில் ஒரு இடத்தை வாங்கி போட்டு 100 கோடி செலவில் ஒரு பிரம்மாண்டமான பங்களா கட்டுற வேலையையும் ஆரம்பிச்சிட்டாராம். அது கேஸ்ட்லி ஏரியாங்கிறதால மட்டும் அங்கே வீடு வாங்கணும்னு அவர் நினைக்கலையா. அந்த ஏரியாவில் தான் அவரோட மாமா சிரஞ்சீவியோட வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு ரைட் சைடுலேயே காலியாக இருந்த இடத்தை வாங்கி இப்போ இவர் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாராம். சிரஞ்சீவி வீட்டு பக்கத்தில் தன்னோட வீடு இருக்கணுங்கிறது தான் இவரோட ஆசையாம். வீட்டு வேலை இப்போ விறுவிறுப்பாக நடந்துட்டு வருதான். நல்ல விஷயம் தானே, சிறப்பாக நடக்கட்டும். என்ன சொல்கிறீங்க?